மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் என்ன நடக்கப் போகின்றது, கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருக்கப் போகின்றது, அதை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தில் நடக்கப் போகும் சம்பவம், உங்களை விட்டு பிரிய போகும் ஒரு உறவு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கணும். உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் அடியோடு மறைய போகின்றது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுதான் முக்கியமான விஷயம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதை தேடி வரப்போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். அடுத்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாகும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகின்றது. குடும்ப ரீதியாக நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி நடக்கப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகிவிடும். தடைபட்டு இருந்த காரியங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அப்படின்னா அது உங்களுடைய முயற்சியால் தான் நடக்கும். நீங்கள் அப்படி முயற்சி பண்ணாலே போதும் நல்லது நடக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி. முயற்சியே பண்ணாமல் நல்லது நடக்கும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. ஒட்டுமொத்தமாக குடும்ப ரீதியாக நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்ட போகிறீங்க. 3ஆம் நபரின் உதவி, அரசாங்க ரீதியாக கிடைக்கும் உதவி, இதனால் கடன் தொல்லைகள் அடைபடும் என்றே சொல்ல வேண்டும். கடைசியாக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மனைவி வழி உறவினர்கள்கிட்டையும் தந்தை வழி உறவினர்கள்கிட்டையும் கவனமாக இல்லைன்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் சரியாக இல்லைன்னா நிச்சயம் உங்களுடைய இந்த உறவில் ஒரு பிரிவு நிச்சயம் உண்டு அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இந்த 10 நாட்களுக்குள்ளார ஏதோ ஒரு தினத்தில் ஒரு 3 நிமிடம் 27 நொடிகள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்குனீங்கன்னா பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கும். பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அப்படின்றது உறுதி.